அண்ணா வராருண்ணா. என்னடாச்சு? அண்ணா வாசு அவங்க அம்மா வெட்டரம் குத்துறன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாண்ணே, இவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாரு. அதான் இங்கே கூட்டு வந்தேன். பேசாம இருக்க முடியாது உன்னால? நான் அவ்வளவு சொல்லி அந்த பொம்பளை அவ வேலையை காட்டால. உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு நல்ல நாள் அதுவும் அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்கா. அவ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டா. நானும் சும்மா விட மாட்டேன். நானும் சொன்னதை செஞ்சே தீருவேன். அவளை வெட்டாம விட மாட்டேன். டே வாசு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. நீயே போய் தேவையில்லாம புதுசாக ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பெருசாக்காத. அது மட்டும் இல்லை, நீ ஏதாவது செய்ய பண்ணினா அந்த பழியும் என் மேலே தான் விழும். என் மகனை எனக்கு எதிராகவே தூண்டி விட்டியான்னு அந்த அம்மா என் மேலே தான் பழியப்படுவாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? அதுக்காக அவங்கள சும்மா விட சொல்றீங்களா? வெட்டாம விடக்கூடாது. நீங்க இப்படி பொறுத்து போறதால தான் அவங்க ஆடிக்கிட்டே இருக்காங்க. இதை பார், உனக்கு உண்மையிலேயே என் மேலே மரியாதை இருந்துச்சுன்னா இந்த விஷயத்தில் நான் சொல்கிறத கேளு. புரிஞ்சுதா? நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு நாம போட்ட டிராமாவை செல்வம் உட்பட எல்லாருமே நம்பிட்டாங்க. பாசு, இதை இப்படியே கண்டினியூ பண்ணு, விட்டுறாத. உங்களுக்காகவும் உங்க வார்த்தைக்காகவும் நான் பொறுமையா இருக்கேன். கூட்டிட்டு போட. வாசு வா. செல்வம், எல்லாருக்கும் செட்டில் பண்ணியாச்சு. மொத்த கணக்கை இதில் எழுதி வச்சிருக்கேன். நீ ஒரு அடி பார்த்துக்க. எதுக்குடா என்கிட்ட கொடுக்குற? இதுக்கு மேலே நீ தான் இதெல்லாம் பார்த்துக்க போற. நீயே வச்சுக்கோ. இதை புடி சொல்றேன். டே என்னாச்சு? புடுறா சொல்றேன். புனிதா, 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 என்னென்ன திடீர்னு பேக்ல எடுத்துட்டு கிளம்பிட்டு டேய் இருக்கீங்க? என்னடா இதெல்லாம்? கிளம்புறேன்டா. எங்க? ஏன் வீட்டுக்கு தான். என்ன விளையாடுறியா? நம்ம எல்லாரும் ஒண்ணா ஒரே குடும்பமா இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கும் போறதா நான் முடிவு பண்ணோம். இப்போ நம்ம திடீர்னு பையன் எடுத்துட்டு கிளம்புற? அர்ச்சனா, அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ ஏதாவது பேசுனியா? ஐயோ, நான் எதுவும் சொல்லலங்க. டேய் அர்ச்சனாவை ஏன் கேக்குற? இது நானா எடுத்த முடிவு. இந்த வீடு நீங்க 2 பேரும் இருக்கிறதுக்காக கட்டின வீடு. நீங்க இருக்கிறது தான் நியாயம். சந்தோஷமா இருக்கியா? எனக்கு அது போதும். வா புனிதா. டேய் நில்றா. என்னடா பேசுற நீ? அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்து நம்ம எல்லாரும் இனிமே ஒண்ணா இருக்கலாம், ஒரே வீட்டுல இருக்கலாம் நான் சொன்னப்போ சரி சரின்னு தலையாட்டினல்ல. இப்போ என்ன திடீர்னு பையன் தூக்கிட்டு கிளம்புற? அன்னைக்கே இந்த முடிவை சொல்லியிருந்தா உன் மனசு சங்கடப்பட்டிருக்கும். கிரகப்பிரவேசம் நல்லபடியா முடியட்டும் அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன். அதான் நல்லபடியா முடிஞ்சுல. அதான் என் முடிவை சொல்லிட்டு கிளம்புறேன். டேய் எப்பவுமே நீ என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? செல்வம், நட்போட ஒண்ணா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எப்போதும் கொஞ்சம் விலகி தான் இருக்கணும். எதிர்காலத்துல நட்புங்கிற பேர்ல ஏதாவது உரிமை எல்லாம் மீறி பிடிச்சுன்னு வச்சுக்க, அது மிகப்பெரிய பிரிவுக்கு காரணமாயிடும். அதனாலதான் நம்ம எப்பவும் போல பிரிஞ்சிருந்தே சேர்ந்திருப்போம். சரி நான் கிளம்புறேன். வரேன் அர்ச்சனா. வரேன். உங்களுக்கு என்ன சமைக்கட்டும்? என்னங்க, இந்த வீட்ல நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். நீங்க என்கிட்ட கோச்சிட்டு இப்படி விலகி விலகி போறது, நான் எங்க அம்மா கிட்ட கோவப்பட்டு பேசுனதுனால தானே நீங்க என்கிட்ட இப்படி கோச்சிட்டு இருக்கீங்க. அது எனக்கும் எங்க அம்மாவுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை. அவங்கள எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியுங்க. நீங்க அதுக்காக என்கிட்ட இப்படி கோச்சிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உனக்கு பிடிச்சதே சமை. இவ்வளவு பெரிய வீட்ல நம்ம 2 பேரும் தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? இந்த சிவா நம்மளோட தான் இருப்பான்னு நினைச்சா அவன் நாடானா திடீர்னு என்னெல்லாமோ காரணம் சொல்லி அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான். என்னமோ தெரியலங்க, இன்னைக்கு பொழுது ரொம்ப விசித்திரமாவே போச்சு. காலையில ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். திடீர்னு ஒரு பிரச்சனை. அது முடிஞ்சு கொஞ்சம் நிம்மதியானதும் எங்க அம்மாவால பிரச்சனை. இப்போ சிவா அண்ணனால ஒரு சின்ன சங்கடம். இதுல உங்க மனசு கஷ்டப்படுறதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க.
சாச்சா இட்ஸ் ஓகே, நோ மென்ஷன். என்ன சிரிக்கிற? இங்கிலீஷ் பேசுறேன்னா நந்தினி எனக்கு ஒரு சில இங்கிலீஷ் வார்த்தைலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸு, நோ மென்ஷன், டேக் யுவர் சீட்டு, வெல்கம், டென்ஷனாக இருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் எனக்கு தெரியும். ம். ஆமா, ஆகாஷ் ராணி உண்டாயிருக்கான்னு சொன்னதும் எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க. அவளை போய் நாளைக்கு பார்க்க வேண்டாமா? பின்ன நாளைக்கு காலைல முதல் வேலையா ராணியை தானே போய் பார்க்கணும். எவ்வளவு சந்தோஷமான விஷயம். ராணி உண்டாயிருக்கான்னு சொன்னதுக்கு இவ்ளோ சந்தோஷப்படுறீங்களே, இன்னும் நான் உண்டாயிருந்தா? இப்படி பேசிட்டே இருந்தா எப்படி? மாமா, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன் மாமா. என்னம்மா தனியா கிளம்பிட்ட? சரி, முன்னாடியே கிளம்பிட்டானா? ஆமா மாமா, ஒரு அர்ஜென்ட் கான்ஃபரன்ஸ் இருக்கு, அதனால அவர் முன்னாடியே போயிட்டாரு மாமா. சரி, நானும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, பார்த்து ஜாக்கிரதையா டிரைவ் பண்ணு. காவியா, என்னத்த? சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம் ஃப்ரீ பண்ணிக்கோமா. டாக்டர் கிட்ட போனோம். எதுக்கத்த? உங்க உடம்புக்கு ஏதாவது? என் உடம்புக்கு ஒண்ணு இல்ல. நீ கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னோடனே என் மனசுல இருந்த கவலையெல்லாம் பஞ்சா பறந்து போயிடுச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் எதுக்கத்த டாக்டர் கிட்ட போகணும்னு சொல்றீங்க? நீ கர்ப்பமா இருக்கேல்ல, உன்னை செக்அப் பண்ணதான். நான் ரெகுலரா டாக்டரை பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்புறம் எதுக்கு செக்கப் எல்லாம்? அது ஒண்ணும் இல்லம்மா, என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு பேரு லீலாவதி. மும்பைல பிள்ளை பேரு பாக்குறதுல ஸ்பெஷலிஸ்ட். அவ இப்ப சென்னையில ஆஸ்பத்திரி கட்டி இங்கதான் பாத்துக்கிட்டு இருக்கா. நேத்து எதேச்சும் அவளை பார்த்து பேசிட்டு இருந்த. நீ உண்டா இருக்கிறேங்கிற விஷயத்த சொன்னேன். கேட்டு அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. உடனே உன்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வர சொல்லிட்டா. உன்னை நல்லபடியா கவனிச்சு இந்த குடும்ப வாரிசு நல்லபடியா பெத்தெடுக்கிற வரைக்கும் நான் தான் பாத்துக்குவேன்னு சொல்லிட்டா. சாயங்காலம் 5 மணிக்கு அப்பாயின்மெண்ட். கூட்டம் நிறைய இருக்கும். அதனால நீ 4 மணிக்கே ரெடி ஆயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ஆஸ்பத்திரி அட்ரஸ் சொல்ற, நீ வந்துடு. நான் இங்க இருந்து வந்துடுறேன். அத்தை, அது வந்து செரி வேற ஹோட்டல் கான்ஃபரன்ஸ்ல இருக்கிறதால ஆஃபீஸ்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு அத்தை. ஃபுல் டே ரொம்ப பிஸி. என்னால 4 மணிக்கு ஃப்ரீ ஆகி வர முடியாது. இத பாரு காவியா, ஆபீஸ்னா அப்படித்தான் இருக்கும். எனக்கு உன் வயித்துல வளர்ற இந்த குடும்ப வாரிசு தான் முக்கியம். அதை நல்லபடியா பெத்தெடுக்க வேண்டாமா? எந்த வேலையா இருந்தாலும் நீ தள்ளி வச்சுட்டு அவசியம் செக்கப்புக்கு வரணும். தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை, எந்த வேலையையும் தள்ளி வைக்க முடியாது. நம்ம செக்கப் வேணும்னா இன்னொரு நாள் பண்ணிக்கலாமே அத்தை. என்ன காவியா பேசுற? இதெல்லாம் தள்ளி போட வேண்டிய காரியமா? காலகாலத்துல டாக்டர் கிட்ட காமிச்சு மருந்து மாத்திரை தடுப்பூசின்னு போட்டா தானே ஆரோக்கியமான குழந்தைய பெத்துக்க முடியும். அது மட்டும் இல்ல, வெளிநாட்டுல இருந்து வந்த உடனே நீ கர்ப்பமாயிருக்கேன்னு என்கிட்ட சொன்னதோட சரி. உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் என் மனசுல இருக்கிற சந்தேகத்தெல்லாம் தெளிவுபடுத்தினாதானே உன்னை எப்படி எல்லாம் கவனிச்சுக்கணும், உனக்கு என்ன மாதிரியான ஆகாரத்தை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அப்பதானே என் மனசு சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், நீ 4 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிடு. ஐயோ அத்தை, தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. மாமா, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். மரகதம், காவியா இவ்வளவு தூரம் சொல்றாள்ல, சரி கான்ஃபரன்ஸ்ல இருக்கா. காவியாவும் ஆபீஸ்ல இல்லனா எப்படி? என்னங்க பேச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்க? சரி, இவ்வளோ மாசக்கணக்கா வெளிநாட்டுல இருந்துட்டு வந்தாங்கல்ல, அப்ப ஆபீஸ் சரியா நடக்கலையா? ஆளை வச்சு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு தானே இருந்தாங்க. என்னமோ இவ இல்லைன்னா ஆபீஸே நடக்காதுங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா. நான் சொன்னதுதான், 4 மணிக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆகணும். நீங்க வாங்க, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். இன்னும் என்ன நின்னுட்டு இருக்க? சீக்கிரமா ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க இருந்து 4 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணு. ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் சொல்றேன், வந்து சேரு. போயிட்டு வா. ஐயோ, அத்தை வேற விடாப்படியா டாக்டர் கிட்ட போயே ஆகணும்னு சொல்றாங்க. நான் டாக்டர் போய் பார்த்தா நான் கர்ப்பம்னு சொன்னது பொய்ன்னு சொல்லிட்டு வரோம். ஐயோ, என்ன பண்றது, எப்படி சமாளிக்கிறது? கையும் கழுவுமா மாட்டின மாதிரிலாம் ஆயிடும். கடவுளே, நான் என்ன பண்றது? ஏங்க, மாத்திரை சாப்பிடுற டைம் ஆச்சு, வந்து டிஃபன் சாப்பிடுங்க. வாங்க, எடுத்து போய் வந்துடுறேன். என்ன கூட டிஃபன் எடுத்து வைங்க, நான் வேலைக்கு போகணும்.
அத்தை நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். சரிம்மா. ஆகாஷ் நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். ராணி, கிளம்புற அவசரத்துல டிஃபன் பாக்ஸ மறந்துட்டு போறியம்மா. இந்த தேங்க்ஸ் அத்தை, நான் சரி, கிளம்புறேன். போயிட்டு வா. வாங்க அண்ணி. எப்படி இருக்க ராணி? நல்லா இருக்கேன். வாங்கண்ணா, வாங்க உள்ள வாங்க. மாமா, அண்ணா அண்ணி வந்திருக்காங்க. அத்தை வாங்க செல்வம். வாங்க, ஆமா, வாங்க. அர்ச்சனா. வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வாங்க சாப்பிடலாம். இல்ல பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. ஹேய் குட்டி பையா, வாங்க. நேத்து ஏன் போய் சொன்னீங்க? பதில் சொல்லுங்க. நேத்து கிரே பிரசத்துக்கு வந்தப்போ ராணி கர்ப்பமா இருக்கா, அவளால கார்ல பைக்ல ஆட்டோலாம் வர முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப ராணி வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நேத்து நீங்க போய் சொன்னீங்க தானே அர்த்தம்? இல்லண்ணா, அது வந்து சொல்லுங்க. என் தங்கச்சி கர்ப்பமாவா இருக்கா? இல்ல அது வந்து ஆமாங்க, ராணி கர்ப்பம் இல்லதான். அப்ப ஏன் நேத்து அவ கர்ப்பமா இருக்கான்னு போய் சொன்னீங்க? இல்லங்க, நாங்க பொய் சொல்லல. நேத்து ராணி கர்ப்பமா இருந்ததும் உண்மைதான். இன்னைக்கு ராணி கர்ப்பமா இல்லன்னு சொல்றதும் உண்மைதான். என்ன சொல்றீங்க? உங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சு நாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நேத்து மதியம் ராணி துணியெல்லாம் துவைச்சு காய போடுறதுக்காக பக்கெட்டோட மாடிப்படி ஏறி மொட்டை மாடிக்கு போகும்போது படிக்கட்டுல தவறி விழுந்து அப்ப அவ கர்ப்பம் கலைஞ்சு போச்சு. அப்புறம் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். வீட்லயே இருந்தா அதே ஞாபகமா இருக்குமேனு தான் நடந்ததை மறக்கிறதுக்காக ராணி ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கா. அதனால நேத்து நாங்க ராணி கர்ப்பம்னு சொன்னதும் பொய் இல்ல, இப்ப அவ கர்ப்பம் இல்லன்னு சொல்றதும் பொய் இல்ல. ஏன் ராணி, இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்லல? இல்ல நீ அது வந்து பதில் சொல்லு. ஏன் ராணி தயங்குற? நேத்து தான் உங்க வீட்ல ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. அப்புறம் தேவையில்லாம போலீஸ் வந்து ஒரு கெட்ட காரியமும் நடந்துச்சு. அதுல இந்த தகவலை வேற சொன்னா உங்க மனசு ரொம்ப வருத்தப்படுமேனு தான் நாங்க சொல்லல. இல்ல ராணி? ஆமா அண்ணி. நம்ம குடும்பத்துல மட்டும் ஏன் தான் அப்படிலாம் நடக்குதோ? ஏற்கனவே அர்ச்சனாக்கும் 2 தடவை இப்படிதான் கர்ப்பம் தங்காம போயிருச்சு. இப்போ உனக்கும் அதே மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க ராணி, நடந்ததையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத. அடுத்த தடவையாவது ஜாக்கிரதையா இருந்துக்கோ. சரி, டாக்டர் என்ன சொன்னாங்க? ஏன் ராணி தயங்குற? இன்னும் 6 மாசத்துக்கு டாக்டர் கர்ப்பமாக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அதை சொல்லு. அப்படியே சொன்னாங்க. சரி விடுமா, நீ டாக்டர் சொன்ன மாதிரி ஜாக்கிரதையா நடந்துக்கோ. ராணி, நீ அம்மாவை போற, நான் மாமாவை போறேங்கிற சந்தோஷத்துல ஸ்வீட்டு பழம்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கே நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அண்ணா, நேத்து விசேஷத்துல போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் அம்மா தானே தெரிஞ்சதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுண்ணா. ஏன்னா அவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க? நீ அதை பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்காதம்மா. அந்த பிரச்சனை நேத்தே முடிஞ்சு போச்சு. நீ அதே நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. டாக்டர் சொன்ன மாத்திரலாம் நேரத்துக்கு சாப்பிடு. உடம்பு சரியா பாத்துக்கோ. புரிஞ்சுதா? சரிங்கண்ணா. வா போலாம். அண்ணி, பாருங்க. வந்த உடனே கிளம்புறீங்களே, ஏதாவது சாப்பிட்டு போங்க. ஆமாங்க, இருந்து சாப்பிட்டு போங்க. ஆமா செல்வம், உட்காருங்க, சாப்பிட்டு போலாம். இல்ல பரவாயில்லைங்க, நாங்க இப்பதான் சாப்பிட்டு வந்தோம். நாங்க இன்னொரு நாளைக்கு வரோம். நாங்க வரோம். வரேங்க. சரி, சரி. போயிட்டு வாங்க. சரோஜா, நான் உன்னை என்னமோ நினைச்சேன். ஆனா சாமர்த்தியமா பொருந்துற மாதிரி பொய்ய சொல்லி பிரச்சனையை சமாளிச்சுட்டேன். எப்படி உன்னால இதெல்லாம் முடியுது? பொய் சொல்றதுக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சா உன்னதான் வீசியா போடணும். கெட்டிக்காரி தான் நீ. இதுல என்னங்க கெட்டிக்காரத்தானே இருக்கு? எல்லா டிவி சீரியல்லையும் கர்ப்பம் கலைஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சீனை தானே போடுறாங்க. அதை பார்த்து தான் காப்பி அடிச்சேன்.
நிலைமைய சமாளிச்சாச்சேம்மா, அப்புறம் ஏன் கவலைப்படுற? தேவையில்லாம ஒரு பொய்யை சொல்லி அண்ணா அண்ணியோட மனசை கஷ்டப்படுத்திட்டோமே நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிங்க அத்தை, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன்.